இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை இருதயம். சங்கீதம் 62 அதிகாரம் 10 சொல்லுது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். அதாவது கொடுமையான இதையும் நம்பாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலர் திருடுகிறதை நன்மையானதாக நினைக்கிறார்கள். திருடுவதன் மூலம் அல்லது ஏமாற்றுவதன் மூலம் அது எங்களுக்கு நன்மையை அளிக்கிறது என்று அதை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கு, திருடுகிறதை அதாவது கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். தேவனும் அந்த காரியங்களை வெறுக்கிறார். திருடுகிறது, பொய் சொல்லுகிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியமாக இல்லை. இன்னமாய் சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். அதாவது ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறதான உலகத்திற்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் ஏதாகிலும் எங்களுக்கு விருத்தி அடைகிறதாக இருந்தால் எங்களுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று. சிலர் எவ்வளவு தேவனோட ஐக்கியமாக ஒன்றித்து இருந்தார்களோ அதே அளவு ஐக்கியமும் ஒன்றிப்பும் ஐஸ்வர்யம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததன் பிறகு இருக்கிறதில்லை. ஒரு சில இடங்களில் ஐஸ்வர்யம் தேவனை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. அப்படி இல்லாமல் ஐஸ்வர்யம் எங்களுடைய வாழ்க்கையில் விருத்தி அடைகிறதாக இருந்தால் எங்களுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காமல் தேவனையே நோக்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன்தான். எங்களுடைய இருதயம் ஆசீர்வாதத்தின் மேலல்ல, ஆசீர்வாதம்